வெல்கம் டு ஸ்கூல் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட ட்ரிக்னாமெட்ரி சாப்டர். இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 9 ஃபார்முலாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் 6.1 டச் பண்ணவே முடியும். ஓகே, வாங்க 6.1 சம்ஸ்குள்ளே போகலாம். 6.1ஓட ஃபஸ்ட்டு சம் cot theta plus tan theta equal to secant theta cosecant theta. cot theta ஃபார்முலா முன்னாடி எழுதியிருந்த எக்ஸசைஸில் என்னன்னு பார்த்துருந்தோன்னா cot theta equal to cos theta by sin theta, tan theta equal to sin theta by cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். tan theta sin by cos, cot theta cos by sin. இந்த ரெண்டு ஃபார்முலாவிலையும் இந்த பிளேஸ் ஆஃப் tan அண்ட் cot பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cot என்னன்னு பார்த்துருந்தோம், cos theta by sin theta. tan என்னன்னு பார்த்துருந்தோன்னா sin theta by cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் cross multiplication. cos into cos, cos square theta, sin into sin, sin square theta divided by sin theta cos theta. cos square plus sin square ஓட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். cos square theta plus sin square theta equal to 1. இந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sin theta cos theta. 1 by sin என்னன்னு தெரியும், cosecant theta. 1 by cos secant theta. நம்மளோட RHS ப்ரூவ் ஆகிடுச்சு. முன்னாடி ஃபார்முலாஸில் பார்த்துருந்தோம் 1 by cosecant theta equal to sin theta, 1 by sin theta is equal to cosecant theta. 1 by cos theta equal to secant theta, 1 by secant theta equal to cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் 1 by sin பிளேஸ்லையும் 1 by cos பிளேஸ்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. hence is equal to RHS. செகண்ட் சம், tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta. tan power 4 theta, tan square theta. tan power 4 thetaல ரெண்டு tan square theta இருக்குது. tan square into tan square is equal to tan power 4. ஸோ tan power 4 நம்ம tan square into tan square ஸ்ப்ளிட் பண்ணலாம். ப்ளஸ் tan square theta. இந்த ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு tan ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம காமனாக ஒரு tan ஸ்கொயரை வெளியெடுத்தால் இங்கே ஒரு tan ஸ்கொயர் இருக்கும், இங்கே எதுவுமே இருக்காது, 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸில் செகண்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா secant square theta minus tan square theta equal to 1ன்னு இருந்துச்சு. இங்கே இந்த secant square thetaவை மட்டும் இங்கே வச்சுட்டு மைனஸ் டேனை வெளியே கொண்டு போனீங்கன்னா 1 + tan square thetaன்னு இருக்கும். இந்த secant square பிளேஸில் இப்போ நம்ம என்ன 1 + tan square பிளேஸில் இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா secant square thetaவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 + tan square theta பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், secant square thetaவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதே போல் tan square பிளேஸையும் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே ஃபார்முலாவை பாருங்கள். இப்போ tan ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த 1 இந்த ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா -1 ஆகிடும். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், secant ஸ்கொயர் -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே secant ஸ்கொயர் தீட்டா -1 secant ஸ்கொயர் தீட்டா. இப்போ secant ஸ்கொயர் இன்ட்டு secant ஸ்கொயர் என்ன வரும், secant ஸ்கொயர் இன்ட்டு secant ஸ்கொயர் secant பவர் 4 theta -1 இன்ட்டு secant ஸ்கொயர் மைனஸ் secant ஸ்கொயர் theta. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட RHS ப்ரூவ் ஆயிடுச்சு.
நம்ம இங்கேயும் எல்ஹெச்எஸ் எடுத்து தான் ஆர்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, 6.1ஓட செகண்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இங்கேயும் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்மளோட எல்ஹெச்எஸில் tan ஸ்கொயர் பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா, நமக்கு ஆல்ரெடி tan தீட்டா என்னன்னு தெரியும், sin தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா என்னவாக இருக்கும், sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயராக இருக்கும். அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் tan ஸ்கொயரில் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த பிளேஸ் ஆஃப் காட் ஸ்கொயர் தீட்டாலையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. cos square theta into 1 sin square theta into minus 1 because 1க்கு முன்னாடி இங்கே மைனஸ் இருக்கு. 1 into cos square theta minus sin square theta divided by cos square theta. Sin square into minus 1 minus sin square theta divided by sin square theta. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டினாமினேட்டரில் இருக்க இந்த பார்ட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டரில் இருக்க இந்த பார்ட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணால் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நான் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்னவாக இருக்கும், tan ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan ஸ்கொயர். நம்மளோட ஆர்ஹெச்எஸ் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இங்கேயும் எல்ஹெச்எஸ் எடுத்து தான் நம்ம ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். பட் நம்ம டினாமினேட்டரில் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேல்யூஸ் இருக்குது. அப்போ நம்ம காஞ்சுகேட்டுன்ற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வர போகிறோம். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ப்ளஸுக்கு ஆப்போசிட் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ 1 மைனஸ் சைன் தீட்டா மேலேயும் 1 மைனஸ் சைன் தீட்டா. காஞ்சுகேஷன்னா என்னென்னா டினாமினேட்டருக்கு கீழே இருக்க சைனோட ஆப்போசிட் சைன் போட்டு அதை மேலேயும் கீழேயும் போடுறோம். இப்போ இது கேன்சல் ஆனாலும் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சம் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு பேர் தான் காஞ்சுகேஷன். கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது, a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே நம்மளோட ஏ என்ன 1, நம்மளோட பி என்ன சைன் தீட்டா. அப்போ ஏ வந்து 1, நம்மளோட பி வந்து சைன் தீட்டா. அப்போ ஏ ஸ்கொயர் என்னவாக இருக்கும், 1 ஸ்கொயர் இஸ் 1, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. மேலே இருக்க நியூமரேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. காஸ் தீட்டா இன்ட்டு 1 காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். காஸ் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்தோன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா. காஸுக்கு ஒரு காஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டா இஸ் சீக்கண்ட் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் tan தீட்டா. நம்மளோட ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6.1ஓட தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 2 பார்ட்டாக இருக்குது. இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பின்னாடி இந்த ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கிறோம். ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. கான்ஜுகேட் பண்ணும் போது ரூட் ஆஃப் 1 + sin θ நியூமரேட்டர்லேயும் 1 + sin θ போட்டிருக்கும். இப்போ டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா a - b a + bயில் இருக்கிறதுனால ரூட் ஆஃப் a² - b². நியூமரேட்டரில் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால த ஹோல் ஸ்கொயர் போட்டுப்போம். 1 + sin θ the whole square. Root of 1 + sin θ the whole square. Square and root get cancelled. 1 + sin θ divided by 1 - sin square θவை cos square θன்னு போட்டிருக்கேன். அது எப்படி வந்ததுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா முன்னாடியே தெரியும். cos square θ + sin square θ = 1. ஸோ இந்த சைனை ஈக்குவல்ட்டுக்கு வெளியே கொண்டு போகும்போது 1 - sin square θன்னு ஆகுது. அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் 1 - sin squareல நம்ம cos square யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயர் அண்ட் ரூட் கெட் கேன்சல். அப்போ என்ன இருக்கும்? 1 + sin θ டிவைடட் பை cos θ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம 1 - sin square cos squareன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரூட்டும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணியிருக்கோம். கேன்சல் பண்ணால் cos θ. இப்போ 1/cos θ ப்ளஸ் sin/cos θ. 1/cos θ ப்ளஸ் sin θ/cos θ. 1/cos θ secant θ, sin/cos θ tan θ. இதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டையும் நீங்கள் போட்டு பாருங்கள். சிமிலர்லி அது ரெண்டுமே ஒன்று தான். சிமிலர்லி 1 - sin θ 1 + sin θ ஈக்குவல் டு secant θ மைனஸ் tan θன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் போட்டு பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். secant θ ப்ளஸ் tan θ secant θ மைனஸ் tan θ. மைனஸ் tan ப்ளஸ் tan 0 ஆகிடும். ஸோ secant ப்ளஸ் secant 2 secant θ. நம்மளோட RHS 2 secant θ ப்ரூவ் ஆகிடுச்சு. ஹென்ஸ் RHS இஸ் ப்ரூவ்ட். ஃபோர்த் சம்மோட செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட LHS sin θ ப்ளஸ் secant θ தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம LHSஐ எப்படி எடுத்துக்கலாம்? a + b தான் ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் ஆப்ரேஷனுக்கு அதுக்கு வர வேல்யூவும் a + b தான் ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை நம்ம a + b the ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? a² b² + 2ab ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதே தான் இங்கேயும் நம்மளோட a sin θ. ஸோ sin square θ ப்ளஸ் secant square θ 2abக்கு ப்ளஸ் 2 sin θ secant θ அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நடுவில் இருக்க இந்த ப்ளஸ் போட்டுக்கோம். cos square θ இதையும் a + b the ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். cos square θ cosecant square θ ப்ளஸ் 2 cos θ cosecant θ. நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் என்ன? 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவுக்கு பதிலாக 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு secant அண்ட் cosecant இருக்குது. secant square θ ப்ளஸ் cosecant square θ ப்ளஸ் 2 sin θ. secant 2 sin θக்கு அப்புறம் என்ன வருது? secant எப்படி எழுதலாம்? 1/cos θ ப்ளஸ் 2 cos θ. cosecant எப்படி எழுதலாம்? 1/sin θ. sin/cos நமக்கு என்னன்னு தெரியும்? tan θ. cos/sin என்னன்னு தெரியும்? cot θ. ஸோ 1 + secant square θ ப்ளஸ் cosecant square θ ப்ளஸ் 2 tan θ ப்ளஸ் 2 cot θ.
இப்போ இந்த ரெண்டு 2வையும் நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம். 1 + secant ஸ்கொயர் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, 2வை காமனாக அவுட் சைடு எடுத்துட்டோம். tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. 1 + secant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா, 2 tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இருக்கு இல்லையா, இந்த tan தீட்டாவை நான் மறுபடியும் sin தீட்டா பை காஸ் தீட்டானே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதையும் அதே போல் காஸ் பை சைன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 6.1ஓட ஃபஸ்ட் சம் பார்த்தோம்ல, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர், காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர், அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா காஸ் தீட்டா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பை sin தீட்டா காஸ் தீட்டா, 1 பை sin தீட்டா கொசிக்கன், 1 பை காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. அந்த ஃபார்ம் இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th சம்மோட செகண்ட் சப்டிவிஷன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப பெரிய கொஷின். இங்கேயும் 2 பார்ட்டாக தான் நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். sin தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்ம sin தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பார்த்துருவோம். இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லி கொஷினில் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னவாகிடும், 1. சீக்கன் ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதுங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த 2வை காமனாக வெளியே எடுத்துட்டா sin தீட்டா, சீக்கன் தீட்டாவை என்னென்னு எழுதலாம், காஸ் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா. ஸோ 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, கொசிக்கன் தீட்டாவை 1 பை sin தீட்டான்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா பை காஸ் தீட்டா காஸ் தீட்டா பை sin தீட்டா. 6.1 ஃபஸ்ட் சம் நம்ம இப்படி தான் போட்டிருந்தோம். இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம். சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர், காஸ் இன்ட்டு காஸ், அதே தான் இங்கே பண்ண போகிறோம். சைன் இன்ட்டு சைன் sin square theta plus cos into cos cos square theta divided by cos theta sin theta. இப்போ இந்த sin square plus cos square பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 divided by ப்ளஸ், இங்கே ப்ளஸ் வராது, sin into sin sin square, cos into cos cos square. ஸோ டினாமினேட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை cos theta into sin theta. So 1 by cos theta into 1 by sin theta. Next step, one by cos theta secant theta னும் 1 by sin theta-வை cosecant theta-னும் நம்ம எழுதலாம். இப்போ இந்த சம்மை இப்போ இந்த வந்திருக்க ஆன்சரை பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சீக்கன் தீட்டா கொசிக்கன், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் எழுதலாம்ல, இந்த 1க்கு பின்னாடி வர வேல்யூஸை. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ a ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர்னால் அப்போ a என்னது, வெறும் சீக்கன் தீட்டா. b ஸ்கொயர் வந்து கொசிக்கன் ஸ்கொயர்னா அப்போ b வந்து கொசிக்கன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது கிடைக்கும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை எழுதலாம்.
இப்போ நம்மளோட ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்மளோட ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், 1 + secant theta + cosecant theta the whole square. ஸோ hence RHS is proved.